வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நேத்து நைட்டு நம்ம அக்கா உட்காந்து பயங்கரமா டபுள் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க போலயா. அக்காக்கான வழக்கமே இதான் ப்ரோ. காலையில உட்காந்து காமு கிட்ட பேசும்போது காமு பேபி உனக்காக நான் இருப்பேன், எனக்காக நீ இருன்னு சொல்லி பேசுவாங்க. அதே நைட் ஆயிட்டா வேற யாரு கூட உட்காந்து பேசும்போது அவனை நான் நம்ப மாட்டேன், வெளியே போய் பார்த்துதான் அதனால நம்புவேன், அவன் நிறைய விஷயத்த பண்ணியிருக்கான், அவன் ஒரு மாதிரிப்பட்ட ஆள் தான் சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசுவாங்க. அதே மாதிரி நேற்று நைட்டு நம்ம அமித் அவர்கள்ட்ட உட்காந்து பேசும்போது அக்கா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. காமுவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜில்லாடி, நிறைய விஷயத்த பயங்கரமா யோசிச்சு பண்ணுவான், அவன் பயங்கரமா கேம் ஆடுவான், என் விஷயத்துல நிறைய விஷயத்த பண்ணி வச்சிருக்கான், வெளியே போய் முதல்ல ஷோ பார்க்கணும், ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு சில விஷயங்களை டிசைட் பண்ணுவேன், இப்போதைக்கு நான் எதையுமே டிசைட் பண்ணல, வெளியே போய் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அக்காக்கான ஸ்டாண்டு தான் என்ன? அக்கா காலைல காமு கிட்ட உட்காந்து பேசும்போது, காமு நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே, நீ தான் எனக்கு வேணும், நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், நீ என்ன விட்டு பேராத, நீ என் கூட இருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உருகி உருகி பேசி வலையை விரிக்கிறாங்க. அதே நைட் ஆயிட்டா அவனை நான் இன்னும் நம்பல, அவன் நிறைய கேம் ஆடி இருக்கான், நான் வெளியே போய் ஷோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நைட்டு உட்காந்து பேசுறாங்க. அப்ப அக்காக்கான ஸ்டாண்டு தான் என்ன? அது சுத்தமா தெரியல. அது என்ன விஷயம் அப்படிங்கறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நேத்து நம்ம சாண்ட்ராக்கான குட்டீஸ் வந்து உள்ள வந்திருப்பாங்க. கியூட்டான குட்டீஸ் பயங்கரமா ஃபன் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த குட்டீஸ் கிட்ட நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். அந்த குட்டீஸ் வந்து இந்த ஷோவை பயங்கரமா நோட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமா நோட் பண்ணது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் அவங்க மண்டைக்குள்ள ஏகப்பட்ட விஷயத்தை அமைக்க வச்சிருக்காங்க. இந்த குட்டி வயசுல இந்த குழந்தைகள் இந்த ஷோவை இந்த அளவுக்கு டீப்பா பார்க்க முடியாது, என்ன பொறுத்தவரைக்கும் பார்க்க முடியவே முடியாது. ஏன்னா அந்த ரெண்டு குட்டி குழந்தைகள்ல ஒரு குட்டி குழந்தை நேற்று அவ்வளவு டீப்பா ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. ஒன்னு பாய் ஃப்ரெண்ட் டாபிக், ஓகேவா? ஒன்னு பாய் ஃப்ரெண்ட் டாபிக், ரெண்டாவது திவ்யாக்கான டாபிக், திவ்யா கிட்ட போய் நீ தானே எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டேன்னு சொன்னது, மூணாவது சபரிக்கான டாபிக். இவங்க விஜய் பாரு கிட்ட தான் போய் ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க, அதை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. விஜய் பாரு கிட்ட ஒட்டுறது மட்டும் இல்லாம சபரியை பார்த்து நீ தானே இந்த டாஸ்க்ல அடிச்ச, நீ தானே இந்த டாஸ்க்ல அடிச்சு உங்க கண்ணை இது பண்ண, எனக்கு தெரியும் உங்ககிட்ட நான் சேர மாட்டோம், உங்ககிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க அந்த குட்டீஸ், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த குட்டீஸ் மைண்ட்ல யாரோ ஏதோ அமுக்கியிருக்காங்க. அந்த குட்டீஸ் மைண்ட்ல அந்த குட்டீஸ் வந்து இந்த ஷோவை பயங்கரமா பாக்குறாங்க, அது தெரியுது. ஆனா அந்த ஷோவை பார்க்க யாரோ ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து இவங்க தான் இது, இவங்க இப்படிதான் கேம் ஆடுறாங்க, இந்த மாதிரி தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அவங்க மண்டையில இந்த மாதிரி விஷயத்தை அமைக்கிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் பிடிச்சி வச்சு நேற்று நைட்டு நம்ம அக்கா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரு? பாரு. நேற்று நைட்டு நம்ம பாரு, சாண்ட்ரா, காமு மாமா 3 பேரும் வெளியே படுத்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி படுத்து பேசிட்டு இருக்கும்போது கனியை பத்தி தான் பேசுறாங்க. கனி வந்து இந்த சொசைட்டி எல்லாம் யோசிக்க மாட்டேங்காங்க, சொசைட்டியை பத்தி யோசிக்காம நிறைய விஷயங்கள் வைக்கிறாங்க. இப்ப நான் சொசைட்டியை யோசிப்பேன், என்ன மாதிரி கருத்துக்கள் சொசைட்டிக்கு போகணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா சொசைட்டி கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சு பண்ணுவேன். கனி அந்த மாதிரி பண்ண மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன டாபிக்னா, இந்த சபரியை பார்த்து அந்த குட்டி சொல்லியிருப்பாங்கல்ல, நீ தானே பாரு அடிச்சேன்னு சொல்லிட்டு, அந்த டாஸ்க்ல நீ தானே அடிச்ச, உங்களோட நாங்க சேர மாட்டோம்னு சொல்லிட்டு சும்மா அந்த குட்டி விளையாடி இருப்பாங்க. அந்த டாபிக்கு கனி அவர்கள் சொல்லியிருப்பாங்க போல, இல்ல அது சும்மா ஏதோ குட்டி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா பேச்சில் சொல்லியிருப்பாங்க போல, கனி சும்மா ஏதோ சொல்லியிருக்காங்க. அதை பிடிச்சி வச்சுட்டு நம்ம அக்கா பாரு உட்காந்து எப்படி பேசுறாங்கன்னா, அவங்க இந்த சொசைட்டி எல்லாம் இது பண்ண மாட்டேங்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேக்கு, அது நம்ம எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க சும்மா அவங்களுக்கான ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாங்க. அது மட்டும் இல்லாம சாண்ட்ராக்கு பயங்கர பெருமை, தனக்கான குட்டீஸ் வந்து வீட்டுக்குள்ள வந்து திவ்யா அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணது, பாருக்கான டாபிக் அந்த மாதிரி எடுத்து பேசினதுல ப்ரௌடா ஃபீல் ஆனாங்க. பட் ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம். ஆனா எனக்கு என்னன்னா, இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு ஷோவை பார்க்க விட்டு அந்த குட்டி பசங்க மனசுல இந்த அளவுக்கு வன்மத்தை விதைச்சது யாரு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சே ஆகணும். மொத்தமா என்னென்ன விஷயம் அப்படிங்கறத பாத்திரலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அக்கா வந்து தலை ரூம்ல உட்காந்து அமித் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அமித் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அக்கா என்ன சொல்றாங்கன்னா, காமுவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜில்லாடி, அவன் பயங்கரமா அனலைஸ் பண்ணுவான், அவன் பயங்கரமா அந்த கேம் ஆடிட்டு இருக்கான், என்கிட்டே பயங்கரமான கேம் எல்லாம் போட்டிருக்கான்டா, என்கிட்ட இங்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கேம் எல்லாம் போட்டிருக்கான், அது வெளியே போய் ஷோ பார்க்கணும், பத்துக்கோ வெளியே போய் ஷோ பார்த்தாதான் என்ன விஷயங்கிறதே நமக்கு தெரியும், அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன், வெளியே போய் ஷோ பார்த்துட்டு தான் எதனால டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்டா, வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அக்கா ஒன்று சொல்றாங்க. இதுல எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அது இன்னும் நீங்க கரெக்டா டிசைட் பண்ணலையா, இது லவ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்த டிசைட் பண்ணலையா, வெளியே போய் ஷோ பார்த்தப்பறம் தான் டிசைட் பண்ண போறீங்களா, அப்புறம் எதுக்கு உங்க அம்மாவை கூட்டு வீட்டுக்குள்ள 24 மணி உட்கார வச்சு உங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்றீங்க? அப்போ நீங்க கேம் தானே ஆட போறீங்க, அப்போ உங்க அம்மா கிட்ட காமு தள்ளி விட்டு காமு மேலதான் தப்பு இருக்க மாதிரி காமிச்சு நீங்க தப்பிக்க போறீங்க, அப்படித்தானே? ஏன்னா அக்காக்கான ஸ்டாண்ட பாருங்களேன், காலையிலே உட்காந்து அவன்கிட்ட பேசும்போது அவன் தலைகள்லாம் தடவி கொடுத்து அவங்ககிட்ட பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சி கொலாவி நிறைய விஷயங்களை பேசி அவனை தான் கைக்குள்ள வச்சுக்கிறது. அப்படியே அந்த பக்கம் போயிட்டா, இன்னும் இந்த விஷயத்த நான் டிசைட் பண்ணல, நான் கொஞ்சம் யோசிக்கணும், நிறைய விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயத்த பேச வேண்டியிருக்கு, வெளியே போயிட்டு தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இதுக்கான அர்த்தம் தான் என்ன?
அப்ப உங்களுக்கான ஸ்டாண்ட் கரெக்டா இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்க கேம் ஆடிட்டு இருக்கீங்க தானே சொல்லணும். அப்ப நீங்க அந்த வீட்டுக்குள்ள கேம் தானே ஆடிட்டு இருக்கீங்க. சும்மா காம வச்சு ஒரு லவ் கான்டென்ட் கையில வச்சு அப்படியே ஓட்டிட்டு இருப்போம். அது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும். அப்படியே இழுத்து அது மூலமா லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கலாம், அது மூலமா அப்படி போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி தான் ஐடியா பண்றீங்க. ஆனா உங்களுக்கான மனசுல என்ன இருக்கு? வெளியே போய் பார்க்கணும், என்ன மாதிரி பண்ணியிருக்கான், ஏது மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லி தான் நீங்க முடிவுல இருக்கீங்க. அப்ப வெளியே போயிட்டு கண்டிப்பா நீங்க 2 பேரும் பேச போறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு உங்க 2 பேரும் பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ப்ரோ. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசுற விதத்தை பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அடுத்ததா நம்ம பாரு, சாண்ட்ரா, காமு மாமா இந்த 3 பேர் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. எபிசோட் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த குட்டீஸ் பேசின டாபிக்கை நம்ம பாரு எடுக்கிறாங்க. குட்டீஸ் வந்து சபரியை பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, நீ தானே பாரு அடிச்சன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கனியை பத்தி தான் எடுக்காங்க. ஏன்னா அந்த டாப்பிக்கை யாரோ கனிகிட்ட கொண்டு போயிருப்பாங்க போல. அப்ப கனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இல்ல அது ஏதோ சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி குட்டீஸை வந்து சும்மா சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா தட்டி பேசியிருப்பாங்க போல. அதை பிடிச்சி வச்சுட்டு நம்ம அக்கா எப்படி பேசுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த சொசைட்டி பத்திலாம் யோசிக்க மாட்டேங்காங்க, சோசியலி இதா இல்ல அவங்க. நம்ம வந்து சொசைட்டியை யோசிக்கணும்ல, எந்தெந்த விஷயங்கள் வெளியே போகணும், எந்தெந்த விஷயத்த பேசணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான்லாம் அந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கேன். அவங்க இந்த டாபிக் எல்லாம் அட்ரஸ் பண்ணி பேசணும், இந்த விஷயம் எல்லாம் வெளியே போகணும் அப்படிங்கறத புரிஞ்சிக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமா பேசுறாங்க. இப்ப அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டாபிக்கை திரும்ப எடுத்து பேசணுமா, ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு மனசுல போய் அந்த விஷயம் பாதிச்சிருக்குன்னா அந்த அளவுக்கு வெளியே அந்த விஷயம் பாதிச்சிருக்கான், அதனால அந்த விஷயத்தை எடுத்து பேசணுமா, திரும்ப சபரியை போட்டு அடிக்கணுமா, அந்த டாபிக்கை பேசாம விட்டா சோசியலி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தமா, சொசைட்டிக்கு நம்ம வந்து கரெக்டான விஷயத்த கொண்டு போலான்னு அர்த்தமா, அதனால கரெக்டான விஷயத்த கொண்டு போகணுமா, அந்த விஷயத்துல கனி ரொம்ப தப்பா இருக்காங்களா. இதுல எனக்கான கேள்வி என்னன்னா, நீங்க கரெக்டா இருக்கீங்களா மேடம்? நீங்க வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன் ஷோல இருக்கீங்க அப்படிங்கறது தெரிஞ்சு பண்றீங்களா? நீங்க பேசுற விதங்கள்லாம் கரெக்டா இருக்கா? நீங்க பேசுற விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கா? நீயே கரெக்ட் இல்லையம்மா, நீயே கரெக்ட் கிடையாது, நீயே 100க்கு 100 தப்பா இருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொருத்தர நீ இப்படி தப்பு சொல்ற? அதுலயும் ரொம்ப தெளிவா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும் போது சொசைட்டிக்கு அந்த விஷயத்தை கொண்டு போனல. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும் போது சொசைட்டிக்கு அந்த விஷயத்தை கொண்டு போனோம். ஆனா அதே பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்க பெண்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. அப்ப அதை எங்க கொண்டு போனோம்? அதை எங்கிட்டு நான் கொண்டு போய் கொட்டணும்? ஆழ்கடல்ல போய் கொண்டவா, ஆழ்கடல்ல போய் பேசாம கொட்டவா? ஏமா அந்த வீட்டுக்குள்ள நீ பண்ண தப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% கூட யாரும் பண்ணல. அந்த அளவுக்கு தப்புகளை பண்ணி வச்சிருக்க, அந்த அளவுக்கு எல்லாரையும் தப்பா பேசியிருக்க, பாடி ஷேமிங் பண்ணிருக்க, கேரக்டர் தப்பா பேசியிருக்க, கம்யூனிட்டியை தப்பா பேசியிருக்க, எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கேமா, எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கேன். எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இப்ப மேடம் சின்ன குழந்தைகள் சொல்லிட்டாங்க, அதனால இது வந்து சொசைட்டிக்கு கரெக்டான கருத்து, அதனால இந்த கருத்தை கொண்டே போய் ஆகணும்னு சொல்லி நிக்கிறாங்க. இதை எங்கிட்டு போய் சொல்லி முட்டேன்னு எனக்கு தெரியல. இதுல அடுத்து நம்ம சாண்ட்ராக்கு பயங்கர ப்ரௌடு என்னன்னா, அவங்க குழந்தைகள் வந்து திவ்யாக்கான டாபிக் பேசினாங்களாம். உள்ள வந்து திவ்யாட்ட போய் சொல்லியிருப்பாங்கல்ல, நீ தானே எங்க அம்மாட்ட சண்டை போட்ட, எங்க அம்மா கிட்ட நீ தான் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த குட்டி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த டாபிக் எடுத்து வச்சுட்டு பாத்தியா எந்த அளவுக்கு உத்து நோக்கி இருக்காங்க பாத்தியான்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு இங்க என்ன கேள்வினா, ஓகே நீங்க உள்ள இருக்கீங்க, அதனால இந்த ஷோவை குட்டீஸை பார்க்க விட்டுருக்கீங்க, தப்புகள் கிடையாது. இந்த அளவுக்கு நுணுக்கமா சொல்லி கொடுத்தது யாரு? அது ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்ல பாரு அப்படிங்கிற நபரை சபரி அப்படிங்கிற நபர் வந்து முட்டை வச்சு அடிச்சிட்டாரு, மிதிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்ன ஆள் யாருப்பா? எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த டாஸ்கை லைவா பார்த்துட்டு இருக்கும் போதே மக்கள் பாதி பேருக்கு புரியல அங்க என்ன நடந்துச்சு, இவன் காலை வச்சு மிதிச்சானா இல்ல காலை வச்சு தட்டி விட்டானா, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் பாதி பேருக்கு புரியல. அப்படி இருக்கும்போது அந்த குட்டீஸ்க்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த குட்டீஸ் ரேண்டமா அதை ஒரு சும்மா ஒரு கேமா தான் பார்த்திருப்பாங்க, ஏதோ கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி தான் பார்த்திருப்பாங்க. இந்த அளவுக்கு டீப்பா அது ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்ல சபரி வந்து பார்வை மிதிச்சுட்டாப்லன்னு சொல்லி கொடுத்தது யாருங்க? சொல்லி கொடுத்தது யாரு? அப்போ நீங்க எவ்வளவு மட்டமா இது பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு மட்டமா இது பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள எங்கேயுமே திவ்யா அவர்கள் சாண்ட்ரா கிட்ட போய் டைரக்டா சண்டை போடல. 2 சண்டை தான் நடந்திருக்கு. ஒன்னு பிரச்சனை வீக் ஆகும்போது அந்த பெட்டி மேட்ரு, அடுத்தது போன வாரம் இல்ல முந்தின வாரம் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சோடனே திவ்யா வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண போயிருப்பாங்க. அப்போ சாண்ட்ரா வந்து அட்ரஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஓடி இருப்பாங்க. அங்கேயுமே நேர் சண்டை போயிருக்காது. ஓகேவா? இங்கே திவ்யா நிற்பாங்க, அவங்க அங்க கத்திட்டு இருப்பாங்க. இதுல எப்படி அந்த குழந்தை வந்து இப்படி வந்து சொல்லுது, நீ தானே எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி சொல்லுது. அப்ப இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? அது மட்டும் இல்லாம அரோராட்ட போயிட்டு நீ தான் எங்க அம்மா பக்கத்துல இருந்த, அதனால உன்னை பிடிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அரோரா எப்போ சாண்ட்ரா பக்கத்துல போய் இருந்தாங்க? எப்போ சாண்ட்ரா பக்கத்துல போய் இருந்தாங்க? சோ இந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மனசுல ஏன் இந்த விஷயத்தை அமுக்குறீங்க? ஏன் இந்த விஷயத்தை அமுக்கி வச்சிருக்கீங்க? எனக்கு சுத்தமா தெரியல ப்ரோ. இதுல அந்த பாய் ஃப்ரெண்ட் மேட்டர் அந்த குட்டி சொன்னதெல்லாம் எனக்குலாம் ஆடி போயிட்டேன். ஒரு பொண்ணு ஒரு பையன், அதாவது அந்த குட்டி பொண்ணு தன்னோட தங்கச்சின்னு வச்சுக்கலாமா, அதுல மீனு பொண்ணு பேசிட்டு இருந்து அப்போ இன்னொரு பொண்ணு இருந்தாங்களா, அந்த பொண்ணு சபரி பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு இது யாரும் உனக்கு பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் சொசைட்டிக்கு இதா போலையாக்கா? பாருக்கா, இதெல்லாம் உனக்கு இதா தெரியலையாக்கா? இதெல்லாம் ஒரு பிஞ்சு மனசுல இந்த மாதிரி விஷயத்த விதைச்சது யாருக்கா? நீ தானே காம உரசி இந்த மாதிரி விஷயத்த பண்ணி வச்சிருக்க.
சத்தியமா தெரியல ப்ரோ இவங்க இந்த மாதிரி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குட்டீஸ் என்னதான் ஃபன் பண்ணாலும் அந்த குட்டீஸோட மனசுல இவங்க நிறைய தப்பான விஷயத்தை விதைச்சிருக்காங்க அப்படிங்கறது உண்மை. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இவையே சொசைட்டியை பத்தி பேசுறாவலாம் கிழிஞ்ச மாதிரி தான் போங்க.